ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மெத்தடில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்துருக்கங்க. இப்போ தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துருக்கங்க, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து அரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து தோலோட பூண்டு பற்கள் ஒரு 8 சேர்த்துருக்கங்க. பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4 சேர்த்துக்கங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து பழுத்த பழமாக 2 தக்காளி பழம் எடுத்துருக்கங்க. ரசம் வைக்கிறதுக்கு நல்ல பழமாக இருக்கணும், அப்போ தான் சுவையாக இருக்கும் ரசம். இப்போ இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஊற வச்ச புளியை நம்ம கையால் கரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதனோட நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை அலசி இதிலேயே சேர்த்துக்கலாங்க. அடுத்து வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாங்க. ரசம் எப்போ வச்சாலும் சரிங்க, இதுமாரி கையால் நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் ஒரு சுவையை கொடுக்கும். ரசம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கையால் நல்லா கரைச்சி விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, அதேமாரி ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. இந்தமாரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாங்க. வானலில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துருக்கங்க. இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை சேர்த்துக்கலாங்க. வாசனைக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரசம் இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இறக்கணுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது. இதுமாரி லைட்டாக சுற்றியும் பபிள்ஸ் வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நல்லா பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. பேச்சுலர்ஸ்லாம் கண்டிப்பாக ஈஸியான மெத்தடில் இந்த ரசம் வச்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.